கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா? நல்லா எக்ஸாம்ல எப்படி எழுதுனா? நல்லா எழுதிட்டியா? சரி, எதுக்கு வந்தோம்னா நான் இந்த மாசம் தேவையான அரிசி ஜாமான் எல்லாம் இதுல இருக்கு. பாட்டு கிளாஸ் என்ன ஆச்சு கேட்டீங்களா? பாட்டு கிளாஸ் கேட்டிருக்காங்க. வந்து இந்த போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, இந்த சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்றேன், இந்த லீவ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்குமே கண்டினியூவா போட்டு வாரத்துக்கு 2 நாள் தானே, அதுக்குள்ள என்ன ஃபீஸோ நான் பொறுப்பேற்றுக்கேன்னு சொல்லியிருக்கேன். இல்லாம இன்னொரு ஏற்பாடு அவன் படிக்கிறதுக்கு இன்னொரு ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா படிச்சானா அந்த இது அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் வந்து சேரும் அவனுக்கு. சரியா? அது ஏற்பாடு என்னங்கிறது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்றேன். கரெக்டா அவன் எல்லாம் செஞ்சானா பாவம் நீங்க பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறதுனால உனக்கு வந்து என்ன சேருமோ அது சேர்ந்துடும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை நினைச்சு கொல்லப்படுவது மற்ற பிள்ளைங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. நல்லா அவனை படிக்க வைக்கணும். நல்லா பாடினானா நல்லபடியா அவனை பெரிய ஆளை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்குதான் நான் உங்களை கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. நாளைக்கு நீ கூட போய் சேர்த்து விட்டுருங்க. வேற எதுவும் கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? கஷ்டங்கன்னா ட்ரம் செட்டு பொழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டு சுற்றிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை நினச்சி கவலைப்படாங்க, எல்லாம் சரியாயிரும். அதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மழை காலமாக வேற இருக்குன்னு தான் நான் அரிசி ஜாமான் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த பணத்தை கையில் வச்சுக்கோங்க. இந்த பணம் அவன் பாட்டு கிளாஸில் சேர்த்து விடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி மாதம் மாதம் அவனுக்கு என்ன தேவையோ நான் வந்து செஞ்சிருவேன். நல்லபடியாக அவனை நீங்கள் முன்னுக்கு மட்டும் கொண்டு வரணும். அதான் உங்களோட ஒரு அப்பாவாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய என்ன கடமை சொல்லுங்க. வந்து அவங்களை பின்னாடி நம்ம எல்லாமே நல்லபடியாக செஞ்சு தரணும். அவ்வளோதான். மற்றபடி கேட்டுருங்க, நாளைக்கு சொல்லியிருக்காங்க. நாளை கழிச்சு எனக்கு சொல்லியிருக்கேன். சரியா? நல்லா நீ நல்லா என்ன செய்யணும், படிச்சு அப்பாவை நல்லா பாத்துக்கணும். பாட்டு கிளாஸ் போயிடணும். இந்த லீவை வீணாக்காம கரெக்டா பிரயோஜனமா பயன்படுத்திக்கணும். அது என்னவோ அண்ணன் பாத்துக்கிறேன். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், நீ பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா. உனக்கு கீழொரு உலகம், தனக்கு தானா இயங்கும், நீ காணும் காட்சி கடவுள் காட்சியடா. பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் வெளி தாம்பாரம், ஆழகால பரிகாரம் அந்தரத்தில் செஞ்சாரம். பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் வெளி தாம்பாரம், ஆழகால பரிகாரம் அந்தரத்தில் செஞ்சாரம். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், நீ காணும் காட்சி கடவுள் காட்சியடா. நல்லா பாடுறேன். ஆனால் இதை கண்டினியூ பண்ணால் நல்ல மியூசிக் கிளாஸ் போனால் தான் கண்டினியூ பண்ண முடியும். சரியா? அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் மெனக்கட்டு வந்து பார்க்குறேன். உங்கள் அப்பா சேர்த்து விடுவார். போய் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், நல்லா பாடணும். சரியா? வேறு எதுனாலும் என்கிட்ட கேளு, அண்ணன் இருக்கு, அண்ணன் பார்த்துக்கிறேன். சரியா? வேறு ஏதாவது உனக்கு குறை இருக்கா? வேறு ஏதாவது வேணுமா? கிராமத்தில் நீ நல்லா பாடுறடா. இந்த மாதிரி பாட முடியாது. நிறைய பேர் உன் வீடியோ எடுத்து பாரு, கமெண்ட்ல பாரு, அந்த பையன் நல்லா பாடுறான், அவனை நல்லா கிளாஸ்ல சேர்த்து விடுங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு தான் நான் உன்னை தேடி வரேன். அதுக்கு மேலே முயற்சி நீ தான் பண்ணணும். உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குல்ல? பாடிடுவல்ல? நல்ல பாட்டு கிளாஸ் போ. நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்பாட்ட, போய் சேர்ந்துக்க. ஏதாவதுனா மாசம் மாசம் எவ்வளோன்னு சொல்லி நான் கட்டிடுறேன். சரியா? ஃபீஸும் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்க வந்து மாசம் மாசம் வர்றீங்க, உங்களுக்கு தேவையானதான் நீங்க செய்றீங்க. எங்களுக்கு என்ன சார் கஷ்டம் இருக்கு? சந்தோஷம். நல்லபடியாக பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அம்மா இல்லாமல் வளர்ற பசங்க நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டு. கஷ்டம் தான். இந்த கஷ்டத்தோட இவ்வளவு தூரம் செய்றீங்க. நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரியா? வேற எதுனாலும் எனக்கு சொல்லுங்க. போயிட்டு விட்டுமா? வாங்க சார். எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும்.